World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அதாவது என்னதான் ஒரு 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 பெரிய கிரிக்கெட் மேட்ச் நடந்து முடிஞ்சாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இந்தியாவோட பெஸ்ட் மேட்ச்சு அந்த தோனி சிக்ஸர் அடித்து ஜெயிக்க வச்ச இந்த வேர்ல்டு கப் ஃபைனல் தான். ஸோ அது மாதிரி இந்த நிகழ்ச்சியின் நிறைவாகவும் ஒரு தொடர்ச்சியாக சிக்ஸர்களை அடிக்க நம்மளுடைய அதாவது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் மோஸ்ட் ஃபேவரேட் ஆசிரியர், அதுவும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் மோஸ்ட் ஃபேவரேட் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருநாதர் ஐயா, எப்படி எந்த பேர் சொல்லி அழைக்கலாங்க ஐயாங்களா? திரு ஜேகேஆர் அவர்களை, ஜேகேஆர் கரெக்டு தானே? அதான் லேடிஸ் வச்ச பேர் அதான். பலன் சொல்லும் வித்தைகள் அப்படின்னு வித்தைக்காரன் ஒரு படம் வந்திருக்கு. அதோட ஒரு தொடர்ச்சின்னு கூட இதை எடுத்துக்கலாம். பலன் சொல்லும் வித்தைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் சொல்லி தன்னுடைய மாணவர்களை எப்படி ஈர்த்தாரோ அதே மாதிரி ஜோதிட ஆர்வர்களை ஈர்க்க வருகிறார். தர்மசாஸ்தாவின் உயர்நிலை ஆசிரியர் திரு ஜெயருண் அவர்கள். ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வருகை தந்த அனைவருக்கும் உங்களுக்கு நன்றி கூறுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் ஜோதிடத்தில் ஓரளவுக்காவது ஒரு ஆரம்ப புள்ளியை வந்து தொடங்கியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு குரு ரொம்ப முக்கியம். எனக்கு ஜோதிட கற்பித்து கொடுத்த எனது குருநாதர் மணிகண்டராஜை அவர்களுக்கும், அதே போல் அவர் அறிமுகம் ஆகிறதுக்கு காரணமான ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதனைத் தொடர்ந்து இந்த தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவை பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் நிர்வாக குழு, சேவை குழு மற்றும் அனைத்து மாணவர்கள் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம கிளாஸ் எடுக்கும்போதும் சரி, நம்ம வாடிக்கையாளர்களை பார்க்கும்போதும் சரி, நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். எப்படின்னா ஒவ்வொரு ஜாதகமும் நமக்கு ஒவ்வொரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும். இப்போ நம்ம என்னதான் நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கினாலுமே பலன் சொல்லணும் இல்லையா? ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க, பிஏ படிப்பாங்க, எம்ஏ படிப்பாங்க, எம்பில் படிப்பாங்க, பிஹெச்டி கூட படிப்பாங்க, ஓகேங்களா? ஆனால் பலன் சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் பாருங்கள் அடிப்படை உயரலை மட்டும் முடிப்பாங்க, ஆனால் அவங்க பலன் நல்லா சொல்லுவாங்க. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, என்னை கேட்டால் முதல்ல பயம்தான் வித்தியாசம் நான் சொல்லுவேன். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு ஜோதிடராக நீங்கள் உருவாயிட்டீங்க, இல்லை ஒரு ஜோதிட மாணவராக நீங்கள் படிக்க வந்துட்டீங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ஜோதிடர் மாணவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அடிப்படை ரொம்ப சிறப்பாக படிச்சிட்டேன். உயர்நிலை ஒரு பாதி வீடியோவை பார்த்துட்டேன், பாதி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் ஏதோ ஒரு கஷ்டம் என்னை தடுத்துருச்சு. முதுநிலை வந்தேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி போயிடுச்சு. இப்படி மாணவர்கள் ரொம்ப புலம்புவாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம ஜோதிடர் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சிருக்கிறோம் நமக்கு ஒரு சில அடிப்பட்டால் மட்டும்தான் நாம் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும். அடிப்படாமல் எந்த ஒரு ஜோதிடருமே வர முடியாது. ஏன்னா நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நீங்கள் எப்படி அதிலேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்ற ஒரு பாடத்தை கற்றுக்கினா மட்டும்தான் உங்களுக்கு வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் அதுக்கு உண்டான தீர்வை கொடுக்க முடியும். ஒரு சில பேர் நினச்சிருக்காங்கன்னா ஒரு சில பேர் இல்லை, என் ஃபேமிலியிலே நினச்சது உண்டு, என் சொந்தக்காரங்களே நினச்சது உண்டு. ஏன்னா அவ்வளோ சின்ன பையனாக இருக்கிறே, உனக்குலாம் இந்த ஜோதிட பொழப்பு தேவையாடா அப்படின்னு கேட்டுட்டு என்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு தனியாக ஒரு சித்தரிச்சிட்டாங்க, இவனுக்கு என்ன வேண்டாத வேலை அப்படின்னு. ஆரம்பத்தில் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க, சார் என் கணவர் வேணான்றாரு, என் மாமியார் வேணான்றாங்க, என் அத்தை மாமா வேணான்றாங்க, என் ஊரில் இருக்கிறவங்க வேணான்றாங்க, என் பக்கத்து வீட்டுக்கார அக்கத்து வீட்டுக்கார வேணான்றான். ஆனால் யார் உங்களுக்கு நெகட்டிவாக பேசுனாங்களோ, நீங்கள் ஜோதிடம் பலன் பார்க்குறேன் அப்படின்னு தெரியும் போது முதல்ல ஜாதகத்தை கொண்டு வர்றது அவங்களா தான் இருக்கும், ஓகேங்களா? அப்போ தான் நம்ம யாருன்றது அவங்களுக்கு புரியும். நாம் மற்றவங்களுக்காக வாழலை,
புரிஞ்சுக்கிங்க, நம்மளையே தேடி வரவங்கள நம்ம காப்பாற்றுறதுக்காக வாழ்கிறோம். நீங்கள் மற்றவங்களை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் காப்பாற்றுறீங்களோ கண்டிப்பாக இறைவன் வந்து உங்களுக்கு அடுத்த லெவல் வந்து எப்பயுமே கொடுப்பாரு. இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன ஒரு தலைப்பு அப்படின்னா பலன் சொல்லும் வித்தைகள். அது என்ன சார் வித்தை அப்படின்னா, ஒரு சில பேர் வருவாங்க ஜாதக கட்டெல்லாம் பார்த்துட்டு ஓம் சுக்லாம்பரதம் இது இதாகிடுச்சா போச்சா வந்துச்சா ஆதிச்சா அப்படின்னுவாங்க. நாம் வந்து பார்த்துருப்போம். ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி வரத்துக்கு முன்னாடி ஒரு 25 ஜோசிக்காரை பார்த்துருப்பேன். ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு 25 பேர்த்த நான் பார்க்கும்போது ஒரு சில பேர் தம்பி இது உனக்கு ஆனதா, இது போனதா, இது வந்ததா, அப்படியா, சரி நான் இருந்துட்டு ஆமாங்க ஐயா. இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, தம்பி உனக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை மட்டும் கேளு, அதுக்குண்டான பதிலை கேட்டுப்போ. இப்படி ஒரு டைப்பு. இன்னொரு சில பேர் ஜாதகம் கொடுப்ப ஜாதகத்தையே பார்க்க மாட்டாங்க, தூக்கி வச்சுட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து நான் பிரசன்ன முறைன்றது எனக்கு தெரியாதுல்ல. அப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ படிக்க வரும்போது தானே அவங்க பிரசன்னத்தை வச்சு பலன் சொல்கிறாங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு ஜாதகத்தை மூடி வச்சுட்டு அவராக ஒரு கட்டத்தை போடுறாரு, அவராக ஒரு கிரகத்தை போடுறாரு, அவர் சொல்கிறாரு ஓ தம்பி உனக்கு இப்படி ஆனதா. அவன் யோசிச்சு பார்த்து இவங்க சொல்கிறதும் மேட்ச் ஆகுது, இவங்க சொல்கிறதும் மேட்ச் ஆகுது, இவர் ஜாதகமே பார்க்காம சொல்கிறாரு, இது எப்படா மேட்ச் ஆகுது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனு. சரி, ஒரு 25 பேர்த்துக்கிட்ட பார்த்துட்டு பிறகு நமக்கே ஒரு ஐடியா, பேசாமல் நாம ஏன் ஒரு ஜோசிக்காரனை மாறக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் தான் நான் அடிப்படை உயர்நிலை முதுநிலைலாம் முடிச்சுட்டு அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லி இப்போ ஒரு உயர்நிலை ஆசிரியராக நான் வந்து இங்கே இருக்கிறேன். இப்போ நம்ம பலன் சொல்லு வித்தையை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு ஜாதகத்தை பார்த்தாவே சார் எனக்கு என்னன்னு தெரியல, கண்ணு முன்னாடி ஏதோ கட்டிருச்சு, என்னத்தை கட்டுது, கண்ணு முன்னாடி அது என்னத்தை கட்டுதுன்னு எனக்கு தெரியல, கட்டம் இருக்குது, 9 கிரகம் இருக்குது, ஏதோ ஒரு சாரம் வாங்கியிருக்கு, தசாபூதி என்னன்னு தெரியும், இப்போ கோச்சார் என்னன்னு தெரியும், அதே நான் வந்து கண்ணு கட்டிருச்சு. அங்கே வந்து கண்ணு கட்டலை, நம்ம பயம்தான் நம்மளை கட்டி இருக்குது. பால் இடத்தையா உன் குலதெய்வத்தை என்னன்னு கும்பிட்டீங்களா, உங்களுக்கு வந்து உபாசன தெய்வம் ஒன்று இருக்கா, 27 நட்சத்திரம் 9 கிரகம் பஞ்சபூதம் எல்லாத்தையும் வணங்கிட்டு சும்மா நான் சொல்கிறத வந்து நீதான்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். இல்லை ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா எல்லா ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்டங்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு ஒரே மாதிரி பலன் நடக்கும்னா சத்தியமாக நடக்காது, உண்மையிலுமே நடக்காது. ஒரு சில பேருக்கு வந்து சார் எனக்கு 5ஆம் அதிபதி அப்படி இருக்குது, நான் அரசியலில் வந்து ஜொலிக்க முடியுமா அப்படின்னா அவங்க பையனோட ஜாதகத்தில் அவங்க அப்பா ஸ்தானமாக்கிய 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கான். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் எதுவும் நல்லா தான் இருக்கும், நம்ம பையனோட ஜாதகத்தில் இப்படி இருக்குல்ல, அது நமக்கு தாக்கத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும், அதில் கொடுக்காமலாம் போகாது. ஒரு சில முக்கியமான ஒரு நிகழ்வுகளுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்காம குடும்ப ஜாதகத்தை எப்பவுமே அனலைஸ் பண்ணணும். இந்த குடும்ப ஜாதகம்லாம் எதுக்கு அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதில் வந்து ஜாதகரை மட்டும் தங்குறது இல்லைங்க. இப்போ ஜாதகரை மட்டும் தான் தங்குறாங்களா வீட்டில், எல்லாருமே சேர்ந்து தானே தங்குறாங்க. அப்போது எல்லாத்துக்கும் நாம் வந்து அனலைஸ் பண்ணணும், அவங்க 4 பேத்துக்கும் வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஒருத்தருக்கு வந்து வீடு கட்ட அமைப்பு யாருக்கு இருக்கோ நம்ம அவங்கள தான் முன்னிலைப்படுத்தி நம்ம வந்து வீடு கட்டணும். அதை விட்டுட்டு மொத்தமாக வந்து ஒரு அமைப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு வேறு ஒரு பேரில் நம்ம கட்டணும் அப்படின்னா தேவையில்லாத கடன் வாங்கி அதுக்கு இஎம்ஐ மேலே போட்டு அதுக்கு வட்டி மேலே வட்டி கட்டி அது குட்டி போட்டு அது வந்து பேஸ் மட்டத்தில் ஒரு பாதி பேர் தான் நிற்கும், அப்புறம் வீடு கட்டியே முடிக்க முடியாது. என்னன்னு பார்த்தா லோன் வாங்கினது வேற ஒரு ஆள் பேரில் வாங்கியிருப்பாங்க, அது எப்படி சக்ஸஸ் கொடுக்குமானா கொடுக்காது. இப்போ நமக்கு வந்து நம்ம மனிதர்களுக்கு வந்து பார்வை வந்து நல்ல பார்வைன்னு இருக்கா? இப்போ நாமளே ஒரு மனுஷங்க தான், நமக்கு நல்ல பார்வைன்னு ஏதாவது இருக்கா? நமக்கு நல்ல பார்வை இருக்குது, எல்லாருமே ஒரே மாதிரி பார்ப்பாங்களா? தெய்வம் பார்த்துட்டு போனால் எந்த நேரத்தில் பார்த்தாலும் தெரியல, அந்த போகிற காரியம் அப்படியே பொசுங்கிருச்சு அப்படின்வாங்க. இப்போ நமக்கே பார்வை வேலை செய்யும்போது கிரகத்துக்கு பார்வை வேலை செய்யுமா செய்யாதா? கண்டிப்பாக செய்யும்ல. எப்பயுமே ஒரு கிரகத்தோட பார்வையை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். எப்படின்னா ஒரு கிரகம் தனியாக பார்க்குதா இல்லை கூட்டு கிரகமாக சேர்ந்து பார்க்குதான்னு பார்க்கணும். ஏன்னா கூட்டு கிரகமாக சேர்ந்து பார்க்குற ஒரு கிரகத்துக்கு வந்து அதுக்கும் வேல்யூ வந்து உண்டு. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு 10 பேர்த்துக்கு கூட ஒரு சேரணும் வைங்களேன். இப்போ நான் வந்து தனியாக ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறேன், என் கூட ஒரு 10 பசங்க இருக்கிறாங்க, அதில் ஒரு நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான். இப்போ நான் நல்லவன், அவங்க கூட சேர்ந்தேன்னா எனக்கு கெட்ட புத்தி லைட்டாக ஒட்டுமா ஒட்டாதா? தாராளமாக ஒட்டும். இப்போ நம்ம ஜாதகத்தில் சொல்லுவாங்க, ஏய் நமக்கு குரு தானே நமக்கு நல்லா பலமாக இருக்கிறாரு,
குரு கூட வந்து ஒரு 4 கிரகம் இருக்குது. இப்போ ராகு இருக்குது, சனி பகவான் இருக்குது, கேது இருக்குதுன்னு வைங்க. அப்போ சொல்லுவாங்க குரு பார்வைலாம் நல்ல பார்வை அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? என்னதான் குரு நல்லவராக இருந்தாலும் கூட கிரகம் நல்லவனாக இருக்கணும்ல, அப்போ தானே வந்து நல்லா இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு கிரகம் வந்து சேர்ந்து பார்க்குதா இல்லை சேர்ந்து இருக்கா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். இதில் வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து நிறையா டவுட் வந்துடும். சார் ஏதோ சொல்லிட்டீங்க, இப்போ ரொம்ப இணைவனா எப்படிங்க சார் அப்படின்னு. நாம் வந்து கிரகத்தை மட்டுமே பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் இங்கே வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கட்டம் பூரா 30 டிகிரி இருக்கும். ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 7 டிகிரியில் இருக்குதுன்னு வைங்க. அது எல்லா வேலையும் எடுத்து செய்யுமானா அது வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து கிரகங்கள் வந்து இணைஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு 5 கிரகம் 5 டிகிரி வந்து க்ளோஸில் இருக்கும்போது தான் அதனுடைய பலன் வந்து ரொம்ப அதிகமாகும். ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய கேரக்டர் பூரா அதை வந்து ஈர்க்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நாம் வந்து கிரக பார்வை வந்து இது தனியாக பார்க்குதா இல்லை சேர்ந்து இருந்து பார்க்குதா, ஒரு கிரகம் தனியாக இருக்குதா இல்லை கூட்டு கிரகமாக இருக்குதா, இதுலேயே வந்து ஸ்பெஷல் அதிகம். எப்படின்னா இந்த கூட்டு கிரகத்தை வந்து வேறு எங்கேயாவது இருந்து ஒரு கிரகம் வந்து பார்க்கும். இதெல்லாம் நம்ம ரொம்ப வந்து வாட்ச் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம மொத்தமாக வந்து நம்ம பலனை வந்து எடுத்துடக்கூடாது. அதே போல் ஒரு சில கிரகம் வந்து வக்கரமாக இருக்கும். எப்பயுமே வந்து வக்கரத்துக்கு வந்து பலன் அதிகமாக கம்மியாக இல்லை பலன் இல்லாமல் இருக்குதா? ஏதோ கொஞ்சம் சவுண்டாக சொன்னால் எனக்கு காது கேட்கல எனக்கு. ஏங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கள்ல, பலன் அதிகமாக கம்மியா இல்லைங்க வக்கரம் ஆயிடுச்சு அதாவது பலன் இல்லையா, இரட்டிப்பு பலன் தடையாகி வரும். பலன் வருமா வராதா? பலன் வரும். ஓகேங்களா? எப்பவுமே வக்கரமான கிரகத்துக்கு பலன் அதிகம். எப்படி வேற ஐயா சொல்ற மாதிரி வேற லெவலு. ஆமா, இதுல என்னன்னா வக்கரத்துக்கு வந்து இன்னொரு அர்த்தம் ஒன்று இருக்குது. தன்னுடைய இயல்பு நிலையை மாறி இருக்கிறது. இப்ப நமக்கு பாக்கியாதிபதி வக்கரமானா அவர் நம்ம பாக்கியத்தை கொடுப்பாரா இல்ல கெடுத்து கொடுப்பாரா? முதல்ல வந்து கெடுக்கிற வேலையை தான் செய்வார், அப்புறம் தான் கொடுப்பாரு. எப்பயுமே வந்து நமக்கு ஆகாத அதிபதிகள் வக்கரமாகிறது ரொம்ப வந்து நல்லது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இயல்பு நிலையை வந்து அதை மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கொஞ்சம் நுட்பமாக நம்ம ஜாதகத்தில் வந்து பார்க்கணும். இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து நமக்கு 7ஆம் இடத்த அதிபதி வக்கரமாக இருக்குதுன்னு வைங்க. நம்மளால சொல்லுவாங்க, டேய் உனக்கு கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே வந்து கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் ஏங்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா கொடுத்துரும். சில பேர் பயமுறுத்திடுவாங்க. எப்படின்னா உனக்கு வந்து 7ஆம் இடத்த வக்கரம்பா, உன் பொண்டாட்டியை வச்சு உன்னால் சமாளிக்க முடியாது, உன் புருஷனை வச்சு உன்னால் சமாளிக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு. இப்படி வேற ஒரு விஷயம். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி பையன் கிளப்புறதா, அவனுக்கு கல்யாணம் பண்ணுற ஆசை வருமானா, ஐயோ ஜோசிகார் சொல்லிட்டாப்புல, இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன நம்ம வழிபாடு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு நம்ம விட்டுறணும். எப்பயுமே நம்ம ஜோசியம் பார்க்கும்போது இடத்த ஒன்று பயத்தை வந்து கொடுக்கவே கூடாது. உண்மையான விஷயங்க. இதை வந்து நான் சின்ன பையனாக இருந்தாலும் நாம்பளும் வந்து ஒரு ஓரளவுக்கு ஜாதகம் பார்த்துருப்போம் இல்லையா? அதில் எப்பயுமே வந்து நம்ம பயத்தை வந்து சொல்லவே கூடாது. முதல்ல நம்ம ப்ளஸ்ஸை சொல்லிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிங்க. இப்படி எப்பவுமே தன்மையாக வந்து நம்ம ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கணுமே தவிர அவங்க பயத்தை காட்டி நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சாரம்னு பேசுகிறோம். என்ன சொல்கிறோம்? அவ்வளோதான். நமக்கு கோச்சாரத்தில் குரு மாறுறாரு, சனி மாறுறாரு, ராகு மாறுறாரு, கேது மாறுறாருன்னு பார்த்துக்கிறோம். அவங்க என்னமோ மாறி இருந்தால் இருப்பாங்க, ஆனால் அவங்க நமக்கு பலனை கொடுப்பாங்களான்னா எப்படி கொடுப்பாங்கன்னா நம்ம தசா புத்தியை வந்து மையப்படுத்தி தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக நான் வந்து என்னுடைய எப்படி நான் வந்து ஒரு மாடல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு போர்டில் போட்டு நல்லா விளக்கி தெளிவாக சொல்லலான்னு தான் ஒரு பிளானில் வந்தேன். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம போர்டு பக்கம் வந்து கேமரா திருப்ப முடியாமல் போயிடுச்சு. சரி, அதனால் நான் ஒரு வாய் வழியாகவே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? எப்பயுமே இந்த தசாபுதி கோச்சாரம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நாம் வீடு கட்டுறோமா கட்டலையா, கல்யாணம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே நமக்கு வந்து தசாபுத்தின்னு ஒன்று கை கொடுக்கணும். தசாபுத்தி கை கொடுத்து அந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் கோச்சாரத்தில் எப்படி செயல்படுறாரோ அதை வச்சு தான் பலனே அமையும். மொத்தமாக நமக்கு வந்து குரு பகவான் மாறுறாரு, சனி பகவான் மாறுறாருன்னு நம்ம எடுக்கக்கூடாது. யார் மாறினாலும் சரி, இந்த தசாபுத்தி அந்தரநாதன் அவங்களுக்கு சம்மந்தப்படுறாங்களா,
உடனே சம்மந்தம் தானே நான் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒன்று பார்வையாக இருந்தாலும் சரி, செயற்கையாக இருந்தாலும் சரி, எப்பயுமே வந்து கோச்சாரத்தில் ஒரு கிரகம் எம்டி கட்டத்தில் போகுது அப்படின்னா அந்த கோச்சார பலனை அந்த கிரகத்தால் கொடுக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் கோச்சாரத்தில் போகுதுன்னு வைங்களேன், அந்த கிரகம் வந்து நம்மளுடைய ஜாதக கட்டம் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஜாதக கட்டத்தில் 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் மட்டும்தான் அது கோச்சார பலனை கொடுக்கும், இல்லைன்னா அதோட கோச்சார பலனை கொடுக்க முடியாது. இங்கே வந்து கோச்சாரத்துக்கும் நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உண்டு. நம்மளால் என்ன பண்ணுவோம், 3ஆம் இடத்துக்கு குரு வந்து பயிற்சி ஆகிட்டார், அப்போது நம்ம முயற்சி பூரா வெற்றியாகும். இதை இப்படி ஒரு தன்மை. அவர் நம்ம லக்கணத்துக்கு வந்து 8ஆம் இடத்தாதிபதி 6ஆம் இடத்தாதிபதியெல்லாம் தெரியாது, மொத்தமாக குரு பயிற்சி ஆகிட்டார். அந்த 3ஆம் இடத்துல இவருக்கு கட்டத்தில் கிரகமே இருக்காது. அவர் எம்டி கட்டத்துக்கு போய் அவர் பயிற்சி ஆனா என்ன ஆவல்னா என்ன. அதே போல் அவருடைய தசாபுத்தி அந்தரமாவது வரணும், அதுவும் வராது, நாம் இஷ்டத்துக்கு விட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் நமக்கு வந்து நடக்கும். அதே போல் அடுத்தது வந்து நமக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிகிரி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். டிகிரி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு செயல் வந்து நடக்குது அப்படின்னா அதனுடைய க்ளோஸ் டிகிரி தான் நாம் அந்த செயலை வந்து நிகழ்த்தும். ஏன்னா இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க, இப்போ நம்ம முன்னாடி இருந்த ஜோதிடர்கள்லாம், தம்பி உனக்கு இந்த மாதத்தில் இந்த டைமில் இது நடக்கும்பா அப்படின்னு எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் சொல்லிடுவாங்க. 2 வருஷம் கழிச்சு பையன் ஆடி போய் ஆவணியில் வந்தால் பையன் டாப்புன்னுவாங்க. அப்போ ஏன் அதை சொன்னாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒரு படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். நேற்று தான் அந்த படத்தை களவாணி படத்தை பார்த்தேன். சரி, அதனால தான் இந்த ஒரு பாயிண்ட்டு ஏன் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த தசாபுத்தி காலங்களில் அந்த கிரகத்தோட டிகிரி வந்து அந்த விஷயத்தில் தான் சேர்ற மாதிரி இருக்கும். அப்போது அந்த காலகட்டங்கள் மட்டும் தான் நமக்கு ஒரு செயல் என்னவோ அது நடக்கும். சார் இப்போ வந்து எனக்கு கோச்சாரம் கை கொடுத்துருச்சு, தசாபுத்தி கை கொடுத்துருச்சு, எனக்கு நடக்குமா அப்படின்னா அந்த இடத்த வந்து ஒரு நல்லவன் பார்த்தானா நடக்கும். அதே ஒரு கெட்டவன் பார்த்தானு வைங்களேன், நடக்கிற மாதிரி வந்து அதையும் கெடுத்து விட்டுரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. நம்ம வந்து பார்க்குறதில்ல. நம்ம மேம்போக்காக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பலன் கிடைக்காது. சரி, ஒன்று ஒரு விஷயம் நடக்குது, நான் வீடு கட்டணும் அப்படின்னா ஒன்று என்ன பண்ணணும், நம்ம 4ஆம் இடமாவது சம்மந்தம் பண்ணணும். சரி, 4ஆம் இடம் சம்மந்தப்படல, வேற என்ன பாவம் வந்து சம்மந்தம் பண்ணணும்? யாருக்காவது இனி ஐடியா? நான் பாவங்க தானே கேட்டுக்கிறேன், கிரகத்தை கேட்கலையே. இப்போ 4ஆம் இடத்துக்கு தசாபுதி வரலைங்க, அந்தரமும் வரலைங்க, நான் வீடு கட்டணுங்க. வீடு கட்டுற அமைப்பு அது மட்டும் வந்தால் தான் வருமா, இல்லை வேற ஒரு பாவ அதிபதிகள் சம்பந்தம் வந்தால் வருமா? எப்பயுமே வந்து நாம் ஒரு விஷயம் நம்ம படிச்சிருப்போம், எந்த ஒரு செயலுமே அதன் திரிகோணாதிபதிகள் நடத்தி கொடுப்பார்கள், அதுக்கு ஒரு திரிகோண பாவங்கள் நடத்தும் நம்ம படிச்சிருப்போமா? அப்போ 4ஆம் இடத்ததிபதி வரலன்னா யாரை பார்க்கணும்? 8ஆம் இடத்தை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? 12ஆம் இடத்தை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? இவங்களாம் வந்து நம்ம லக்கணத்தை தான் கெட்டவங்க, ஆனால் 4ஆம் பாவத்துக்கு கெட்டவங்க இல்லையே. ஒரு செயல் வந்து நடக்குதான்னும் போது நம்ம லக்கணத்துக்கு வந்து 1, 5, 9 சம்மந்தம் வருதான்னு எப்பவுமே பார்க்கக்கூடாது. என்ன பாவம் சம்மந்தமாக கேள்வி வருது, அதுக்கு திரிகோணம் வந்து சம்மந்தம் வருதான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு நடத்தும். நம்ம 1, 5, 9 நடத்த மாட்டாங்க, நமக்கு 1, 5, 9 இருக்கும், ஆனால் அந்த பாவகத்துக்கு கெடுக்கிற நிலைமையாக இருக்குமா? இதெல்லாம் நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். அதே போல் நமக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒன்று பாவக சப்போர்ட் வேணும், இல்லைன்னா காரக சப்போர்ட் வேணும். ஓகேங்களா? நமக்கு பாவாதிபதிகள் தசாபுத்தி வரல, அட்லீஸ்ட் வந்து காரக தசாபுத்தியாவது வருது அப்படின்னா அது நமக்கு நடத்தி கொடுக்கும். அது எப்படி நடத்தி கொடுக்குன்னா, அது நமக்கு சுபத்துவமாக இருக்கணும். அது போய் பாவத்துவமாக அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நடத்தி வந்து கொடுக்காது. சரி, ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில அமைப்பை நான் வந்து சொல்கிறேன், ரொம்ப ஈஸி தான். எல்லாருக்கும் வந்து காலபுருஷன் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் தானே. காலபுருஷன் லக்கணம்னா என்னது? மேசம். இதை வந்து ஒரு ஆண் லக்கணமாக நம்ம பார்ப்போம், அப்படி தானே? இதே ஒரு பெண் லக்கணம் அப்படின்னா ரிஷபமா? என்ன அதை சொல்கிறாங்க பாருங்க, இது சிம்மம்மா? சொபா ஏங்க, ஒரு பெண்ணுக்கு லக்கணம் என்னங்க காலபுருஷனுக்கு? துலாம் இல்லையா? துலாமா இல்லையா? எல்லாம் அர்த்த குத்தளிக்கிறீங்களா என்ன?
அடுத்த வந்து கொஸ்டின் கேட்பேன், எப்படி நீங்கள் தூக்கத்தில் இருக்கீங்க நானும் பார்க்குறேன். சரி ஓகேங்களா? சரி நம்ம நேராக வந்துடும். ஒரு சின்ன காமெடி தான். 7ஆம் இடம் வந்து துலாம், இதை வந்து பெண் லக்கணம். இதை வச்சு என்ன சார் நம்ம பலன் சொல்ல முடியும்? ஈஸியாக சொல்லலாம். இப்போது ஆண் ஜாதகத்துக்கு இது காலபுருஷன் மட்டும்தான், ப்ளஸ் ஜனனகால ஜாதகத்துக்கும் அப்ளை ஆகும். ஒரு ஆண் லக்கணம் அப்படின்னா மேசம். மேசத்துக்கு உண்டான அதிபதி எங்கே போய் நீசமாக வர்றாரு? ஆண் லக்கணாதிபதி. இங்கே வந்து ஆண் பெண்ணுன்றதை நீங்கள் மேசம் துலாபம் மட்டும் எடுத்துக்கணும். ஆண் லக்கணாதிபதி செவ்வாய் வந்து எங்கே போய் நீசமாக வர்றாரு? 4ஆம் இடத்துல. எந்த வீட்டில் நீசமாக வர்றாரு? கடகத்தில் நீசமாக வர்றாரு. சரி ஓகே. இங்கே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நம்ம நிறைய விஷயத்த வந்து வாட்ச் பண்ணணும். அதாவது நம்ம லக்னாதிபதி எங்கே நீசமாக வராரோ அந்த வீட்டில் எந்த கிரகம் போய் உக்காந்துக்குதோ அந்த கிரகத்தை வந்து நம்ம மாட்டி தவிக்க போகிறோம்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆண் லக்னாதிபதி நம்ம மேசனும் பார்த்துட்டோம், செவ்வாயின்னு பார்த்துட்டோம். அவர் போய் 4ல் வந்து கடகத்தில் நீசமாக வராருன்னு வைங்க. ஒரு வேளை ஒரு சுக்கிர பகவான் வந்து கடகத்தில் இருக்கிறாருன்னு வைங்க, அவ்வளோதான். அந்த பையன் படாத பாடுபட்டுருவான். எதுக்கடா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு உருவாயிரும். இப்போ இதே போல தான் வந்து ஒரு ஆண் ஜாதகத்துக்கு கடகத்தில் யாருக்கு சுக்கிரன் இருக்கோ அவருக்கு இதே நிலைமை தான். முழிக்க கூடாது. ஓகேங்களா? அவங்களுக்கும் இதே நிலைமை தான். இப்போ வந்து பெண்ணை எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து பெண் லக்னம்னா என்ன? துலாம். துலாம் வந்து சுக்கிரனா? சுக்கிரன் எங்கே போய் நீசமாகறாரு? கன்னியில் வந்து நீசமாகறாரு. அங்கே வந்து செவ்வாய் இருக்கிறாருன்னு வைங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும்? அங்கே மாட்டின்னு சிக்கி தவிக்க வேண்டிதான். அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் கன்னியில் வந்து சுக்கிரன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கணவங்கிட்ட மாட்டி தவிக்க வேண்டியதான். அந்த மணி நேரத்துக்கு பண்ணும். கனவு முன்னாடி எதுவும் பேச முடியாது. ஊரில் சொந்தக்காரங்கிட்ட பில்டப்பே பண்ணி வச்சுருக்கோம். என் புருஷன் நான் டேய்னா அமைதியாக உட்காந்துருவார், நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படின்னு ஊர் பூரா பில்டப் பண்ணி வச்சுருக்கோம். அவர் வெளியில் செருப்பு சவுண்டு கேட்டவொடனே இந்த அம்மா கப்பு சுப்புன்னு ஆயிரும். எது சொன்னாலும் எதிர்த்தும் பேச முடியாது. இதை வந்து கணவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த பாவ அதிபதி அங்கே இருக்கோ அவங்க கிட்ட நம்ம எதிர்த்து பேச முடியாது. அவங்க என்ன சொன்னாலும் நாம் ஆமாஞ்சாமி அப்படின்னு சொல்லிட்டு போகிற அமைப்பில் தான் இருக்கும். இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துக்கு 2ஆம் இடம்னா என்ன? நாம் காலபுருஷனுக்கு ரிஷபம். ஓகே. சுக்கிரன் வந்து எங்கே நீசமாகறாரு? அங்கே வந்து கனியில் வந்து நீசமாகறாரு. இப்போ இது ஆண் ஜாதகத்துக்கு வருமானமா? 2ஆம் இடம் வருமானம் தானே, பேச்சு தானே. இப்போ கன்னியில் வந்து எந்த கிரகம் இருக்கோ நம்மளுடைய சம்பாதியம் பூரா அங்கே போய் நம்ம வந்து செலவு பண்ண போகிறோன்னு அர்த்தம். எந்த பாவக உறவாக இருந்தாலும் சரி. அதே வந்து ஒரு பெண் லக்கணத்துக்கு 2ஆம் இடம்னா என்ன? விருச்சிகம். அப்போ செவ்வாய் வந்து எங்கே நீசமாக வர்றாரு? கடகத்தில். அப்போ எங்கே வந்து நான் வந்து ஒரு ஜாதகத்தை வந்து பார்த்தேன், இது ஆராய்ச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி. சரி, அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து மீன லக்கணம். மீன லக்கணம். அந்த மீன லக்கணத்துக்கு 2ஆம் இடம்னா என்ன? மேசம். அவர் எங்கே நீசமாகறா? கடகத்தில் நீசமாகறாரா? அங்கே போய் பார்த்தா அவங்களுடைய 7ஆம் இடத்த அதிபதி இருக்கிறாரு. புதன் வந்து கடகத்தில் இருக்கிறாரு. நான் என்ன பண்ணேன், அம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஐயா அப்படின்னாங்க. சரி, 2ஆம் இடம்னா வருமானம் தானே. அம்மா வேலைக்கு போறியான்னு கேட்டேன். நான் வேலைக்கு போகலைங்க ஐயா அப்படின்னுச்சு. சரி, இதுக்கு நம்ம ஒரு பலனை வந்து நம்ம சொல்லணும்ல. அம்மா நீங்கள் வந்து வரதட்சணை ஏதாவது நகை கேட்க வாங்கின்னு வந்தீங்களா? ஆமாம், ஒரு 15 பவுன் போட்டுன்னு வந்தேன். உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் நிறைய கொடுத்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணீங்களா? ஆமாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னாரு, என்னால் தாங்க முடியல, என் நகையை கழட்டி கொடுத்துட்டேன். இப்போ 2ஆம் இடம்னா நகை தானே, நகையே 2ஆம் இடம் தானே. இந்த மாதிரி நாம் வந்து ஒரு கொஸ்டினை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த காரத்துக்கு அடிப்படையில் வந்து நம்ம பதில் சொல்லணும். ஏற்றவனே அம்மா நீங்கள் வந்து நகையை கொடுத்தீங்களா, பணத்தை கொடுத்தீங்களா, இப்போ ஒரு 3 கொஸ்டினாக கேட்கக்கூடாது. ஒரு விஷயத்தை கேட்டு அம்மா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம பலன் சொல்லணும். இப்போ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாமில்ல? 12க்கும் எடுக்க முடியுமா முடியாதா? ஆணுக்கு பெண்ணுக்கும். இதில் வந்து நீசம் தான் நமக்கு வந்து முக்கியம். ஏன்னா நீசம் தான் அங்கே வந்து நம்ம பலம் இருந்து செயல்படும் அந்த பாவகம்.
அந்த பாவாதிபதி. அங்கே போய் யார் உக்காந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை அடக்க தான் பார்ப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து ஒரு கிரகம் மாட்டினா பரவாயில்ல, ஒரு சில பேருக்கு 4-5 கிரகம்லாம் மாட்டியிருக்கோம். மாட்டும் தானே. இப்போ அவங்களாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், வழிபாடு தான் கொடுக்கணும். இப்போ அவங்களே காப்பாற்றணும்ல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எல்லாமே பார்ப்போம். பாரம்பரியத்தில் நம்ம தசாபுத்தி பார்த்துட்டோம். இது வரைக்கும் என்னென்ன ரூல் பார்த்துருக்கோம்? தசாபுத்தி பார்த்துட்டோம், கோச்சாரம் பார்த்துட்டோம், பார்வையை பார்த்துட்டோம், சேர்க்கையை பார்த்துட்டோம், காலப்புருஷனையும் பார்த்துட்டோம். இதில் வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பு என்னென்னா, இப்போ நிறைய பேர் காலப்பகையை பார்க்கறதில்ல. காலப்பகை யாராவது பார்க்குறீங்களா? ஏங்க நான் கேட்கறது என்னன்னா, பலனும் பார்க்கறது காலப்பகை யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். பார்க்கறதில்ல. அப்போ பார்த்துப்பீங்க, இப்போ பார்க்கறது இல்லையா? காலப்பகை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்பயுமே. ஆமாம், காலப்பகை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காலப்பகைனா அது வந்து ஒரு சாதாரண விஷயத்தை பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாமல் நம்ம சொல்கிறதில்ல. ஓகேங்களா? காலப்பகை அற்புதமாக வேலை செய்யும். குறிப்பாக வந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு முக்கியமான இன்சிடெண்ட்டுக்கு நம்ம காலப்பகை வந்து பார்த்தே ஆகணும். குறிப்பாக கல்யாணம், வீடு, இதெல்லாம் நம்ம கூட வந்து லாங் டைம் நம்ம ட்ராவல் பண்ணுறது. ஓகேங்களா? ஒருத்தருக்கு வந்து 7ஆம் இடத்தை தசாபுத்தி வந்து காலப்பகையில் மாட்டிருக்குன்னு வைங்க, அந்த டைமில் அவன் கல்யாணம் பண்ணானா கண்டிப்பாக அந்த கல்யாணம் பிரிவினையில் தான் போய் நிற்கும். வீடு கட்டும் போது அதே மாதிரி தான். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாவகத்துக்கும் இப்போ இந்த காலப்பகை என்னென்னா, ஒவ்வொரு தசாபுத்தியில் இந்த தசாபுத்தி வந்தால் இது காலப்பகையாக செயல்படும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த தசாபுத்தி வந்தால் காலப்பகையாக செயல்படும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளால் அப்போ தான் சொல்லுவான், சார் எனக்கு 5ஆம் இடத்தை தசாபுத்தி நடக்குது, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை தானே எனக்கு கொடுக்கணும், எதுவுமே நடக்கலையே. அது பார்த்தா அங்கே காலப்பகையில் மாட்டினுக்கும். நாமளே யோசிப்போம், நல்லா என்ன இந்த பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தானே இருக்கணும், ஏன் இவங்களுக்கு இப்படி மாறி இருக்குது? காலப்பகைன்னா என்னவா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நீங்களா ஒரு தலை சேர்ந்த ஜோதிடர்னு நினச்சேன் நான். போன மாதத்துக்கு முந்தின மாதம் நம்ம பார்த்துருக்கோம், வார 6 வாரத்தில் பேசியிருக்கோம். நீங்கள் டெல்லி போயிருந்தீங்களா? சரி, ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த காலப்பகை தசா புத்தி நடக்குதுன்னா அந்த கிரகத்துக்கு க்ளோஸில் வந்து என்னென்ன கிரகங்கள் வந்து மாட்டுதுன்னு பார்க்கணும். அதை சார்ந்து எந்த விஷயத்தையும் நம்ம அந்த காலப்பகை டைமில் நம்ம பண்ணவே கூடாது. இந்த காலப்பகைக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு வழிபாடு பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தீர்வு கிடைக்குமானா, அந்த வழிபாடு பண்ணால் கூட இதுக்கு வந்து தீர்வு வந்து கிடைக்கிறதில்ல. நம்ம ஆளுங்க அப்போ தான் பரிகாரத்தை குறித்து கொடுப்பாங்க. அப்படியே ஒரு பையன் இந்த கோயிலுக்கு போ, இந்த டைமுக்கு போ, அங்கே காலப்பகை இருக்குதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. பரிகாரத்தை குறித்து கொடுத்தா அந்த பரிகாரம் வேலை செய்யுமானா, அந்த பரிகாரம் வேலை செய்யாது. அடைவங்க யார் அவங்க என்னையா ஜோசியர், நான் 10 பரிகாரம் இவர்கிட்ட கேட்டேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தான் வாட்ச் பண்ணணும். இதை வந்து நம்ம கிளைண்ட் மேலே சொல்லி வந்து குத்தம் கிடையாது. அதே போல் வந்து அந்த டைமில் நீங்கள் என்னதான் ஒரு பரிகாரம் கொடுத்தீங்கனாலும் அந்த கிளைண்டால் செய்யவும் முடியாது. நாம் வந்து ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு நிறையா விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பலன் பார்க்கணும் அப்படின்னா. இதில் நானும் பார்த்துட்டு பிறகு இந்த காலப்பகைலாம் முடிச்சிட்ட பிறகு இன்னொரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன், இந்த உபகிரகங்கள்னு. நான் என்னமோ சாதாரணமாக தான் நினச்சேன் இந்த உபகிரகங்கள் பற்றி. ஆனால் அது பண்ணுற ஒரு இம்பேக்ட் இருக்குது பாருங்க, என்னத்த சொல்கிறதுனே தெரியல. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையே வந்து புரட்டி போடுற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் உருவாக்குது. பெருசாக யாரும் நம்ம வந்து உபகிரகத்தை வந்து எடுக்கிறதில்ல. யாராச்சும் உபகிரகத்தை பற்றி எடுத்து பலன் சொல்கிறோமா? நாம் சொல்கிறதில்ல, அப்படி தான் ஒத்துக்கணும். ஆனால் நம்ம பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் உபகிரகத்தை எடுத்து பலனை வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம ஃபண்டமெண்டலாக நம்ம பலன் சொல்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நான் வாயில் சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் இதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் தானே நமக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும். சரி, ஏதோ நமக்கு தலைப்பு கொடுத்துட்டாங்களே பலன் எடுக்கும் வித்தைகள்னு, சரி நாம் ஃபாலோ பண்ணுற விதையை தான் நம்மளால் சொல்ல முடியும். ஃபாலோ பண்ணாத விதையெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியுமானா முடியாது. ஓகேங்களா? அதனால் எப்பயுமே கோச்சார்னா எப்படி வேலை செய்யுது, இடத்த உடனே நம்ம வந்து அடித்து விடக்கூடாது. இப்போ நமக்கு என்ன தசாபுதி போகுது அப்படின்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு 8ஆம் இடத்து தசாபுதி போகுதுன்னு வைங்க. என்ன சார் சனிக்கிழமை போதுமா ஒரு 8ஆம் இடத்து தசாபுதி சொல்கிறீங்க, வேறு ஏதாச்சும் ஒரு தசாபுதி சொல்லக்கூடாது அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வந்துடுது. ஒரு 8ஆம் இடம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வந்துடுது. ஐயோ
போச்சுடா எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நான் மாட்ட போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது. ஏங்க அது நமக்கு மட்டும் தான் 8ஆம் இடத்த தசா புத்தி, அது நமக்கு பாதிக்கணும் அப்படின்னா அந்த 8ஆம் இடத்தாதிபதி ஒன்று நம்ம லக்னத்து கூடவோ இல்லை நம்ம லக்னாதிபதி கூடயோ சம்மந்தம் இருந்தால் மட்டும் தான் நம்ம பயப்படணும். அதை விட்டுட்டு மொத்தமெல்லாம் 8ஆம் இடத்துக்கு தசா புத்தி நடக்கு நம்ம பயப்படக்கூடாது. எப்பயுமே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்மளை பாதிக்குது அப்படின்னா ஒன்று மனம் சார்ந்த பாதிப்பு நடக்குதா இல்லை உயிர் சார்ந்த பாதிப்பு வந்து நடக்குதா நம்ம பார்க்கணும். உடல் உயிர் ரெண்டு தனித்தனியாக இருக்கா? அப்போது ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க நமக்கு வந்து இதெல்லாம் வந்து இறப்பு கணிதத்தில் வந்து எதை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய உயிர் சார்ந்த, உயிர்னா என்ன, நம்முடைய லக்கண புள்ளி தானே, அதுதானே உயிர். அப்போது லக்கண புள்ளி கனெக்டிவிட்டி இல்லாமல் நம்மளுடைய இறப்பு வந்து அமையாது. சார் என்ன சார் இறப்பு பற்றிலாம் கடிதம் போடுறீங்க, அதெல்லாம் வந்து கடிதம் போட்டோம்னா நமக்கே பயம் வந்துடும். அதனால் அதை பற்றி நான் இங்கே வந்து நான் சொல்ல விரும்பலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து குறிக்கும். 8ஆம் இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கும். ஆனால் இது யாரும் நம்ம பார்க்கறதில்ல. எதுக்கு இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் மட்டும்தான். நெகட்டிவ் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா எப்பவுமே 8ஆம் இடத்துல நாம் சொல்லுவோம் 8ஆம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இருக்கிறத வந்து சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 6, 8, 12 பாவ கிரகங்கள் இருப்பது சிறப்புன்னு நம்ம சொல்லுவோமா சொல்கிறது இல்லையா? சொல்கிறது இல்லையா? சொல்லுவோமா சொல்கிறது இல்லையா? ஒன்று இப்படி இருந்துங்க இல்லைன்னா இப்படி இருந்துங்க. ஓகே சொல்லுவோம். ஏன் சொல்கிறோம்? உடனே நம்ம கெட்டவன் கெட்டு போனால் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு தத்துவம் கேட்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது. இருக்குதா இல்லையா? அருமையாக இருக்குது. ஆனால் அதை செயல்படுதா அப்படின்னு பார்த்தா செயல்படுறதில்ல. ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயல்படும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. எப்பயுமே வந்து நம்மளுடைய பாதிக்கக்கூடிய பாவகத்தை வந்து பாவ கிரகங்கள் பார்க்கக்கூடாது. பாவ கிரகங்கள் பார்க்கக்கூடாது. ஆனால் பாவ கிரகங்கள் வந்து இருக்கலாம். அதே போல் நம்ம நல்ல பாவகத்தில் பாவ கிரகங்கள் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். ஒரு கனெக்டிவிட்டி எடுக்கும்போது நமக்கு ஒரு தொழில் அமையணுங்க. சார் நான் தொழில் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 4-5 பார்ப்போம். ஏன்னா நம்ம போர்டில் இருந்தால் ஒன்று நமக்கு அழகாக இருந்திருக்கும், ஒன்று ஜாலியாக போட்டு பிரித்து பார்த்துருக்கலாம். சரி அது ஒரு வேறு லெவலில் இருந்திருக்கும். சரி இப்போ நம்ம சொல்கிறோம் சார் எனக்கு தொழில் பண்ணுற அமைப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா நாம் எடுத்தோடனே 10ஆம் பாவத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? 10ஆம் பாவகத்தை பார்க்கணும். அப்படி சம்மந்தம் வரலையா 10க்கு 10 பார்க்கணும். அப்படியும் சம்மந்தம் வரலையா 10ஆம் பாவகத்துக்கு திரிகோணாதிபதி தசாபுத்தி நடக்குதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 10ஆம் பாவகத்தை திரிகோணாதிபதினா என்ன? 2, 6, 10. இவங்க வந்து தசாபுத்தியாவது நடக்குதான்னு பார்க்கணும். இவங்க தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வேறு எந்த பாவாதிபதியும் கொடுக்க முடியாது. அப்படியே மீறி கொடுக்கணும் அப்படின்னா இந்த 2, 6, 10ஆம் இடத்தாதிபதிகள் சாரம் வாங்கி ஒரு கிரகம் வந்து எங்கேயாவது அமர்ந்திருக்கும். அந்த தசாபுத்தி நடக்கும்போது நமக்கு வந்து தொழில் வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல் வீடு கட்டணும். வீடு கட்டணும்னா முன்னே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? நமக்கு ஒரு வேலை கிடைக்கினாலும் இதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். வேறு இந்த மாதிரி எந்தவாவது ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு திரிகோணம் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று இவங்க கொடுக்கல அப்படின்னா அடுத்த படிநிலை யார் கொடுக்குறது நம்ம ரெடியாக இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். எப்பவுமே ஒவ்வொரு செயலுக்கும் அந்த செயலை வந்து தீர்மானிக்கிறது அந்த பாவகத்திலிருந்து 10ஆம் பாவகம். அது எந்த பாவகமாக இருந்தாலும் சரி, ஒரு செயலுக்கு இப்போ நம்ம வந்து வருமானம் நல்லா வரணும் அப்படின்னா அதனுடைய வேலையை வந்து அதனுடைய கர்மாவை நிர்ணயிக்கிறது அந்த 2ஆம் பாவகத்திற்கு 10ஆம் பாவகம். நமக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னாலும் 7ஆம் பாவகத்துக்கு 10ஆம் பாவகம் நமக்கு சம்மந்தம் வரணும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அதனுடைய 10ஆம் பாவகம் தான் அது ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்காதா அப்படின்றத முடிவு பண்ணும். இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவாம்சத்தில் வந்து வேறு மாதிரிலாம் பலன் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நமக்கு இது கிடைக்கும் கிடைக்காது. நமக்கு ஒரு தசாபுத்தி நடக்குது, ஒரு கிரகம் வந்து தசாபுத்தி நடத்துது. அந்த தசாபுத்தி என்ன பாதத்தில் இருக்குது. இப்போ 108 பாதத்துக்கு இது கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ற அமைப்பெல்லாம் இருக்குது. அது தெரிஞ்சிச்சுன்னா இதுதாங்க உங்களுக்கு கிடைக்கும், இதை தவிர உங்களுக்கு எதுவும் நடக்காதுங்க அப்படின்னு நம்மளால் வந்து ஈஸியாக சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்ததான் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்ட பிறகு ஒரு சில பேர் நமக்கு வந்து சார் எனக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, நான் எப்படி சார் பாரம்பரியத்தில் பலன் எடுக்கிறது அப்படின்னா அதுக்கெல்லாம் மாற்று வழி எவ்வளோ இருக்குது.
இப்போ பிரசன்ன முறைகளாக இருக்கா இல்லையா? அதே போல் நான் இன்றைக்கி சொல்கிறத வந்து கொஞ்சம் நல்லா மைண்டில் வந்து ஏற்றிக்கிங்க. எப்பயுமே வந்து நம்ம ராசி கட்டத்தை மட்டும் வச்சு நம்ம வந்து பலன் வந்து எடுக்கக்கூடாது. நம்ம ராசி கட்டத்தை வச்சு பலன் வந்து எப்பயுமே எடுக்கக்கூடாது. நம்ம ராசி கட்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒட்டுமொத்த ஒரு இருக்கிற ஒரு கம்பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டம். இப்போ நம்ம 2ஆம் பாவகம்னு சொல்கிறோம். 2ஆம் பாவகத்தில் நமக்கு பேச்சுன்னு ஒன்று இருக்குது, குடும்பம்னு ஒன்று இருக்குது, வருமானம்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா, உணவுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து பல வெரைட்டி இருக்குது. இதில் எது தான் நமக்கு வந்து செயல்படும்? அதில் எல்லாமே நடக்குமா? இப்போ ஒரு 2ஆம் பாவகத்தில் இவ்வளோ காரகத்துவம் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக எந்த காரகத்துவம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? இதெல்லாம் எங்கே நம்ம போய் பார்க்கணுன்னா வர்க்கத்தில் தான் நம்ம போய் பார்க்க முடியும். ஓகேங்களா, வர்க்கத்தில் தான் நம்ம போய் பார்க்க முடியும். இப்போது எல்லாருமே கண்டிப்பாக வர்க்கத்தை பற்றி நம்ம யாரும் அதிகமாக எடுக்கிறதில்ல. ஏன்னா அது எடுக்கிறதில்ல சொல்ல முடியாது, நமக்கு சோம்பேறின்னு அர்த்தம். நம்ம சோம்பேறித்தனத்தால் நம்ம விட்டுறோம். வர்க்கத்தில் வந்து நம்ம துல்லியமான பலன் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படின்னா, நீங்கள் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில், நான் இங்கே மீன் பண்ணுறது இதுதான், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் வர்க்கத்தில் துல்லியமான பலனை வந்து எடுக்க முடியுமா முடியாதா? முடியும் தானே? அப்போ ஏன் வந்து நம்ம வர்க்க சக்கரத்தை யாராவது நம்ம எடுத்து நம்ம பார்க்குறோமா? பார்க்குறீங்களா? ஏன் பார்க்கறதில்ல? அது யாரா உட்காந்து கால்குலேட் பண்ணி போட்டு இந்த ஒரு கேள்வியாக போட்டு உட்காந்துருக்கிறதா? இங்கே தான் நம்ம தகுதியை வந்து நம்ம மேம்படுத்திக்கணும். சொல்கிற விதத்தை வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா, நீ 1000 ரூபாய் எனக்கு கன்சல்டேஷன் நீ பார்க்கணும், 1000 ரூபாய் 1000 ரூபாய் அவ்வளோதான் உட்காரு. ஒவ்வொரு கொஷனுக்கு 5000 10000லாம் மார்க்கெட் போய் நிற்குது. இப்போ தான் ஒரு போன வாரம் கூட என் ஊரில் வந்து ரிலேஷன் வந்து பார்த்தாங்க, ஒரு 4 ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒன்றும் வைக்கல, 2 வாழைப்பழம் ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சுட்டு அப்பயே நான் சொல்லிட்டேன். நான் எங்கள் வீட்டில் இனிமேலுக்கு யாராவது ரிலேஷன் யாராச்சும் ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஓடி போய் சொல்லிடு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம யாருக்கிட்டையும் வந்து உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் வாங்குறோன்னா 1000 ரூபா வாங்குறோம், நேரில் பார்க்கணும் 500 ரூபா வாங்குறோன்னா ஃபிக்ஸ் பண்ணணும், நாம் ஃபிக்ஸ் பண்ணணும். வர்க்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் 2000 ரூபாய்க்கு ஒரு கொஷினுக்கு பார்த்தா பாருங்க, பார்க்கலாம் போங்க அப்படின்ட்டு நீங்கள் சொன்னாலும் சரி, 2 கொஷினுங்க நடக்கும் நடக்காது இல்லை வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வர்க்கத்தை எடுத்து பார்த்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே நடக்கும். ஐயா நடக்கவும் நடக்காதுங்களா? ஏன்னா நீங்கள் வந்து பெரிய ஆளுங்க இல்லைங்களா, எக்ஸ்பீரியன்ஸில். இப்போ நீங்கள் சொல்லத்தான் எனக்கு தேவை. நடக்கவும் நடக்காதுங்களா? கண்டிப்பாக நடக்கும்ல. ஆனால் நம்ம வர்க்கத்தை வச்சு பார்க்குறோம்னா பார்க்கறதில்ல. ஏன்னா அது யாராவது உட்காந்து கால்குலேஷன் பண்ணி போட்டுக்கிறன்ற ஒரு கஷ்டம் வேறு. ஓகேங்களா? என்னுடைய ரொம்ப வந்து ஒரு முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக எல்லா ஜோதிடர்களும் வர்க்கத்தை வந்து ரொம்ப கற்றுக்குங்க. ஓகேங்களா? இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வர்க்கத்து பக்கம் போனால் பழக பழக ஈஸியாயிரும். சரிங்களா? ஏன்னா போர்டை வச்சா அது வேணாங்க, ஒன்றும் 2 மணி நேரம் ஆயிடும். நான் வர்க்க என் கையில் வந்து திடீர்னு வந்து போர்டு மாட்டுச்சுன்னா அப்புறம் போர்டு ஆள ஆரம்பிச்சிடும் அப்புறம். ஓகேங்களா? வர்க்க சக்கரத்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கணும். சரி, ஓகே, நமக்கு பாரம்பரியமே இல்லை. ஒரு சில பேர் வந்து வெத்தலை மட்டுமே ஜோசியம் பார்ப்பாங்களா? வெத்தலை வச்சுமே ஜோசியம் பார்க்குறாங்களா? கடிகார பிரசனத்தை வச்சு ஜோசியம் பார்க்குறாங்களா? பார்க்குறாங்கல்ல. திடீர்னு வந்து ஒரு 2 நம்பரு இப்போ ரீசெண்டாக மனசில் ஒரு கொஷின், ஐயா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டலான்னு இருக்கேன், இப்போதைக்கு ஆகாதா? மனசில் ஒரு நம்பர் நினச்சிடுவார். ஆகுன்னா 68, ஆகாதுன்னா 38. 68 38 ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா அப்படி ஒரு ஜோசியம். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கை. அவங்க நம்பி இது நடக்கும்னா நடக்கும், இதுதாங்க ஜோசியம். நம்ம உள் மனசில் வந்து நினச்சி சொல்கிறதா ஜோசியம். நடக்கும்னா நடக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கிட்ட போய் வீம்பு கிளம்பி கேட்டுன்னு கூடாது. போய் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட போய், ஏங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, நாம் வந்து வீடு கட்டுவோமா கட்ட மாட்டோமா அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட கொஸ்டின் கேளுங்க. இப்படி ஏங்க எந்த வீடை, சின்ன வீடு பெரிய வீடுலாம் இல்லைங்க, ஒரே வீடு தாங்க. நீங்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்க? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட்டுக்களை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஒருத்தர் வராங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜாமக்கோல் வந்து இப்போது எல்லாரும் படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ ஜாமக்கோலில் வந்து ஒரு சில டைமில் நமக்கு நான் ஃபாலோ பண்ணது உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு சில டைமில் வந்து நான் பாரம்பரியத்தை வச்சு பார்த்தாலும் பக்கத்தில் வந்து ஒரு ஜாமக்கோல் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப வழக்கம். ஏன் அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து நமக்கு தசா புத்தி வந்து இங்கே நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஜாமக்கோலை வந்து தெளிவாக காமிக்கும். நம்ம வந்து ஜாமக்கோலை வச்சு நான் பலன் போல் சொல்லிட்டு போயிடுவோம்.
ஓகேங்களா? அந்த மாதிரி இங்கே இருக்கிறதுல வந்து ஒரு எந்த ஒரு ஜோதிட முறையுமே ஒரு தப்பான ஜோதிட முறையெல்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா நாடு ஜோசியம் பார்க்குறேன், நான் தான் வசதி. நான் பாரம்பரியம் பார்க்குறேன், நான் தான் வசதி. நான் கடிகார பிரசனம் பார்க்குறேன், நான் தான் வசதி. நான் ஜாமகோல் பார்க்குறேன், நான் தான் வசதி. நான் சோழி போட்டு பார்க்குறேன், நான் தான் வசதி அப்படின்னு இங்கே எந்த ஒரு ஜோதிட முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றை விட்டு ஒன்று வசதிலாம் கிடையாது. எல்லாமே வசதி தான். பார்க்குற நம்ம கையில் தான் இருக்குது, அது வசந்ததா இல்லை தாழ்ந்ததான்னு. இப்போ ஏன்னா இப்போ வெத்தலை போயிட்டு பார்க்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம வந்து யாரும் வாடிக்கையில் வந்து போகாமல் இருக்கணும். ஆனால் வெத்தலை வச்சு பலன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணு மேலே போயிட்டே இருப்பாங்க. நான் ஆரம்ப கட்டத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை வச்சு தான் பலன் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு உயர்நிலை படிக்கும்போது. அப்போ எனக்கு வந்து நான் ஒரு எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஜோதிடர் அப்படின்னு ஒரு பேர் உருவாக்குறது இந்த வெத்தலை பிரச்சனை தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு கிளாஸாக படித்து, ஏன்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நம்ம கற்று வச்சுக்கணும். எல்லா டைம்லையும் நம்ம செல்லில் வந்து ஆப் ஒர்க் ஆகாது, ஜாமுக்கள் பார்க்க முடியாது, நாம் அங்கே உட்காந்து கால்குலேஷன்லாம் போட்டு நிற்க முடியாது. அந்த டைமில் கடையில் போய் ஒரு 20 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கினாங்கன்னா வெத்தலை வாங்கி வருவாங்க. இப்போ இதில் வேறு ஒரு விஷயம் நடக்கும். சார் வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின்னு வர சொல்கிறோமே, ஒரு கடையில் போனால் கெட்ட வெத்தலையாகவே கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அவங்க கெட்ட வெத்தலையை கொடுக்கல, உங்கள் நேரம் அப்படி இருக்குது, நீங்கள் அவங்க கிட்ட போய் வாங்கிட்டே இருக்கிறீங்க. நான் சொல்கிறது புரியுதா இல்லைங்களா? எப்பயுமே நமக்கு என்னவோ அதுதான் மற்ற இடத்துல வந்து பிரதிபலிக்கும். இது யாருக்கும் தெரியறதில்ல. கேட்டால் இவங்ககிட்ட வெத்தலை வாங்கினா எப்போ பார்த்தாலும் அந்த ஜோசிக்கார் நம்ம கெட்டதே சொல்லுங்கிறாரா, இப்படி ஒரு பேர். ஓகேங்களா? அங்கே என்ன நேரமோ அதுதான் நமக்கு வந்து பிரதிபலிக்கும். இதில் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறோம், எல்லாமே நம்ம பார்க்குறோம். சார் இன்னைக்கு வந்து எனக்கு இந்த நட்சத்திரம் நடக்குது. எப்பயுமே வந்து நமக்கு பிறந்த நட்சத்திரம் மாறுமானா கண்டிப்பாக மாறும். நம்ம நட்சத்திரம் நம்ம ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற நட்சத்திரம் ஒரு 25% வந்து இயங்கிட்டு இருந்தாலும் நம்ம தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நட்சத்திரம் வந்து மாறும். ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம யோனி பொருத்தம் பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான பொருத்தம் இல்லையா யோனி பொருத்தம். யோனி பொருத்தம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் யோனி பொருத்தத்தை பார்க்குறோம். எப்பவுமே வந்து நம்மளுடைய யோனி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து செயல்படாதுங்க. தசாபுத்தி அடிப்படையில் அதனுடைய தன்மைகள் வந்து மாறும். அப்போது நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த பையனுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த பொண்ணுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ அந்த தசாபுத்தி நட்சத்திரத்துக்கு வந்து என்ன யோனி வருது, இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு 30 வருஷத்துக்கு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ அதெல்லாம் நம்ம வந்து மேட்ச் ஆகும்போது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். நாம் வந்து நம்ம ஜனனகால நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாது. இது அதுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் நான். மீது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்குறது வந்து உங்களுடைய விருப்பம். ஏன்னா நம்ம சொல்கிறது தான் நம்மளுடைய கடமை, ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம், சார் ஒரு ஜாதகத்தில் வந்து 7ஆம் இடத்துல வந்து கேது இருக்குது, இந்த பையனுக்கு வந்து கல்யாணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஒரு சில பேரும் நம்ம சொல்லுவாங்க, சார் தாம்பத்தியத்துக்கும் கேதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை, தாம்பத்தியத்தை வந்து கேது வந்து முடைக்கிறோம். இப்பெல்லாம் நம்ம சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நாமளே படிச்சிருக்கோம் தானே. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகத்துக்குமே எல்லா உணர்வும் உண்டு. இவங்களுக்கு இந்த உணர்வு தான் இருக்குது இல்லை அப்படின்றதுலாம் கிடையாது. என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 விஷயம் இருக்குது. இப்போ சுக்கிரன் கேது சேர்க்கைக்கு ஒரு விதமாகவும் சுக்கிரன் வந்து ராகு சேர்க்கைக்கு ஒரு விதமாகவும் ஒரு பலன் இருக்குது. ஓகேங்களா? அது நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து விரிவாக நம்ம வந்து சொல்ல முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே அஸ்ட்ராலஜர் தானே. அப்போ என்ன தன்மை வந்து வருது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். அதே போல் நமக்கு வந்து வருமானம் வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு சில பேர் நம்ம சொல்லுவாங்க, சார் என்னுடைய 2ஆம் இடத்த அதிபதி போய் 8ல் போய் அமைஞ்சிருச்சு, எனக்கு வருமானம் என்ன பண்ணுறது, வருமானமே வராது அப்படின்னா 8ஆம் பாவகம்னா என்ன பாவகம்? மறைவுஸ்தானம். அதுக்கு சம்பந்தமாக 12ஆம் பாவகம் என்ன வரும்? அயன சயன போகஸ்தானம் வருமா? இப்போ ஒரு கிரக 8ல் இருக்குது, அதை வந்து 4, 8, 12 சம்பந்தம் வருமா வராதானா? கண்டிப்பாக வரும் இல்லை. எப்பயுமே வந்து அவங்களுக்கு அயன சயன போகஸ்தானம் வந்து நல்லா இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வருமானம் வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து நான் சொல்கிறேன்னு நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நம்ம ஒரு ஜோதிடராக இருக்கிறோம் அப்படின்னா நிறைய கலைகளை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே போல்
இந்த தந்திரா ரீதியாக வந்து நம்ம நிறைய கலையை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்க வரோம் அப்படின்னா இப்போ நம்ம ஜாதகத்தை மையப்படுத்தி இந்த தந்திரா மூலியமெல்லாம் நிறைய விஷயம் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம வந்து பர்சனலாக வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த காலத்தில் வந்து தாம்பத்தியம் வந்து ரொம்ப முக்கியம், அதே போல் பணமும் முக்கியம்தான். ஆனால் பணத்தை விட இந்த காலத்தில் வந்து தாம்பத்தியம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போ அதால் தான் வந்து நிறைய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. இப்போ டைவர்ஸ், இப்போ வந்து அரசாங்கமே நீ கல்யாணம் பண்ணாலும் சரி, யார் கூட வேணாலும் உனக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து வளர்ச்சி நோக்கி போதா இல்லை நமக்கு வீழ்ச்சி நோக்கி போதான்னு நமக்கு வந்து தெரியல. இதை கேட்டால் வந்து என்னுடைய இது வந்து ஒரு தனி மனிதரின் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்பயுமே வந்து ஒரு கலாச்சாரம் மாற மாற நம்மளுடைய கிரகங்க நிலைகளும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ யாரோட ஆதிக்கத்தில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா புதன் ராகுவோட ஆதிக்கத்தில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். புரியுதுங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து ஆன்லைன் மூலியமாக பிரச்சனை வருது, அது வருது, இது வருது அப்படின்னா அவங்க ஜாதக கட்டத்தில் இப்போ 3ஆம் இடம் வந்து கெட்டு போய் இப்போ புதன் ராகு கெட்டு போச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி விதத்தில் வந்து மாட்டி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. எப்பயுமே ஒரு இயக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் வந்து நம்ம குளிச்சு முடிச்ச உடனே எல்லா பெண்களும் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் பூசிப்பாங்க. அப்போ என்னன்னா குரு ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ குருனா என்ன? ஒழுக்கமா? குருனா ஒழுக்கம் தானே. அப்போ வந்து அவங்க அந்த காலத்தில் வந்து ஒழுக்கத்தோடு இருந்தாங்களா? இப்போ யாராச்சும் மஞ்சளை பூசுகிறோமா? இப்போ பியூட்டின்ற பேரில் என்ன கிருமி பூசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. போன வாரம் என் பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்ம கோதுமை மாவு இருக்குது பார்த்தீங்களா, ஏதோ சுட்டுருந்தா கூட 2 பூரி எக்ஸ்ட்ரா சுட்டுருப்பாங்க, இல்லை 2 ரொட்டி எக்ஸ்ட்ரா சுட்டுருப்பாங்க, அது மூஞ்சில் அப்பி உக்காந்துக்குது. இதெல்லாம் இப்போ எங்கே போகுதுன்னு தெரியல. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விருப்பம். இப்போ கிரக நிலைகள் வந்து இப்படி மாறி போயிருக்கு. அப்போது இந்த மாடனான இந்த உலகத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பலனையும் மாற்றிட்டு போகணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஜோதிட வந்து வளர்ச்சி. இது இப்போ நம்ம இன்னும் வந்து பழைய காலத்தை மாதிரி வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது செட் ஆகுதான்னு ஆகிறது கிடையாது. இப்போ அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் லவ்னா இப்போ யாருக்கு வரும்? 5ஆம் இடத்த அதிபதி ஒரு சம்பந்தம் தான் லவ் வரும். ஆனால் இப்போ அப்படி இருக்குதா? சம்பந்தம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, ஒரு லவ் பண்ணி விட்டுருவோம். வருதா இல்லைங்களா? இப்போ அப்படி தானே போயிட்டு இருக்கு உலகம். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி இந்த காலத்தில் இப்போ என்ன ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. அடுத்தது வந்து நம்ம ஜோதிடர்களை வந்து ஜோதிடர் பலன் கேட்குறாங்க இல்லைங்களா, ஏஐ கிட்ட கெட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் உருவாகுது. அப்போது இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜி முறையும் நம்ம பலன் பார்க்குற முறையும் நம்ம மாற்றி ஆகணுமானா கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இதுக்கு வந்து நம்ம என்ன, நம்மளுடைய ஆய்வு என்ன, இந்த ஆய்வு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே மனசுக்குள்ளே வந்து வச்சுருக்கக்கூடாது. ஆய்வை நம்ம மனசுக்குள்ளே வைக்கவே கூடாது. நமக்கு தெரிஞ்ச சொல்லிட்டு போகணும். நமக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில விஷயத்தெல்லாம் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து இத்தனை குழந்தை தான் பிறக்கும், இதில் இத்தனை பையன்தான் பிறக்கும், இத்தனை பொண்ணு தான் பிறக்குன்னு ஒரு கணித முறை இருந்ததா இல்லையா? கண்டிப்பாக இருந்துச்சு இல்லை? இப்போ ஏன் வந்து வெளியில் வரல அப்படின்னா அதெல்லாம் மறைக்கிறாங்க நிறைய விஷயத்த. அதை மறைச்சா அப்படின்னா நம்ம ஜோதிடத்தை வந்து வளர்க்க முடியாது. இங்கே இருக்கிற என்னுடைய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஜோதிடரும் ஒரு முக்கியமான ஒரு சூத்திரம், ஓகேங்களா, ஒரு சூட்சமம் இதை நான் மறைச்சி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி இருக்காதீங்க. ஏன்னா அப்போ நீங்கள் வந்து ஜோதிடத்தை வளர்க்க வரலை, ஜோதிடத்தை வந்து கெடுக்க தான் வந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கற்றுக்கின விஷயத்தை வந்து அடுத்த பரிணாமத்திற்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்தா மட்டும் தான் அந்த ஜோதிடம் வந்து வளரும். இதெல்லாம் என்னுடைய வந்து நிறையா மனக்குமரெல்லாம் என் மனசுல வந்து நிறையா இருக்குது. ஏன்னா ஆதி காலத்தில் வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் ஊரில் வந்து தாத்தா ஒருத்தர், எங்கள் பெரியப்பாவோடைய அப்பா ஒரு பங்காளி வைக்கிற அவர் இருந்தார். அவர் ஜோதிடம் பார்ப்பார். அப்போ வந்து அவர் எனக்கு ஜோதிடம்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு ஜாதகம் எழுதிட்டு போனார். அதை வச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன் நான். இப்போ அவரெல்லாம் என்ன சொல்லுவாருன்னா இவங்களுக்கு இந்த பையன் தான் பிறக்கணும், அதுதான் பிறக்குமா, எத்தனை பையன் தான் உங்களுக்கு கிடைக்குன்னா இத்தனை பையன் தான் பிறக்குமா. அது அப்போவே அது 16 இருந்தாலும் சரி, 8 பையனாக இருந்தாலும் சரி, 4 பையனாக இருந்தாலும் சரி. அப்போ வந்து அந்த மாதிரி கணித முறைலாம் நிறைய இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து என்ன அப்படின்னா இன்னும் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் நிறையா வந்துருச்சு. ஓகேங்களா? அதனால் எப்பயுமே இந்த ஜோதிட ரகசியத்தை மட்டும் எப்பயுமே உள்ளே வந்து மறைச்சி வைக்கவே கூடாது. வைக்காமல் இனி வரும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கற்றுக்கின அனைத்து வித்தையும் நாம் வந்து ஒன்று கூட மறைச்சி வைக்காமல் நம்ம சொல்லிட்டு போனால் மட்டும்தான் நம்ம ஜோதிடம் வளரும். இல்லைன்னா இந்த துறையை வந்து மென்மேலும் வளர்த்த முடியாது. ஏன்னா இப்போ வந்து நிறைய போட்டி இருக்குது, எப்படியாவது இந்த துறையை நம்ம வீழ்த்தி ஆகணும். இருக்குதா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒரு சில செல்ஃபிஷ் ஜோதிடர்கள் வந்து இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் மாறி போகுது.
அதனால் தயவு செய்து எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்துக்கும் வந்து பகிர்ந்தாகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்படியே நம்ம பேசிட்டு போயிருந்தோம்னா எவ்வளோ டைம் அதிகமாகி விடிஞ்சிருன்னு நினைக்கிறேன் நான். சரி, நான் சொன்னக்கூடிய விதிகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு மாதம் வந்து நமக்கு டைம் கிடைக்கும்போது நான் சொன்னக்கூடிய அனைத்து விதிகளையும் ஜாதகமாக போட்டு அதை விவரித்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதே போல் நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவில் நாளைக்கு உயர்நிலை, அடிப்படை, முதுநிலை இந்த கிளாஸுக்கு உண்டான அமைப்பு வந்து நாளைக்கு உருவாக இருக்குது. யார் யாரெல்லாம் விருப்பமாக இருக்கீங்களோ அவங்க தாராளமாக கலந்துக்குங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம முதுநிலை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதில் யாரும் வந்து பயப்பட வேணாம். இதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். சரி, ஓகேங்களா? எனக்கு வாய்ப்பளித்த எனது குருநாதர் மணிகண்டராஜா அவர்களுக்கும், நான் என்னையும் ஒரு ஆளாக மதித்து இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்டு கொஞ்சம் ரசித்த உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. அதாவது நானும் அவர்கிட்ட உயர்நிலை படித்தேன். சரிங்களா? எங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்லி தரலன்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது எங்களுக்கு. புதுசாக இப்போ கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு. அநேகமாக திரும்ப அவர்கிட்டே உயர்நிலை படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மிக்க நன்றி ஐயா. ஸோ ஐயா அவர்களை பாராட்டி புத்தக அன்பளிப்பு கார்த்திகேயன் ஐயா. ஐயா நீங்கள்